Rama Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வழக்கமா கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஃப்ரூட்ஸ் வச்சு செய்வாங்க. கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா அதே சமயம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கிற மாதிரி சூப்பரா பண்ணலாம். இதை நல்ல சாக்லேட் ஃபிளேவரோட பண்ணலாம். நம்ம இது ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காவும் கொடுக்கலாம். அதே சமயம் ஒரு பார்ட்டினா டெசர்ட் மாதிரியும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா பண்ணலாம். அதுக்கு இன்னைக்கு நான் பால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு. பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பால் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 1/2 லிட்டர் பால் பேனில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாயிட்டு இருக்கு. நான் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே லைட்டான சூடில் இந்த பால் எடுத்து நம்ம கஸ்டர்ட் பவுடரில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அதை அந்த பால்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் அந்த பவுடர் கூட நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சிருக்கோம்ல, அதை இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். ஊற்றும் போது நல்லா தொடர்ந்து கலந்துட்டே இருங்க. நல்லா கட்டி தட்டி வராமல் நம்ம இப்போ கலந்துடலாத. பார்த்தீங்கன்னா பாலும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டதுக்கு அப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பால் எல்லாம் கரெக்டாக ஆனதுக்கு அப்புறமா சர்க்கரை இன்னைக்கு நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. பால் அடி பிடிக்கக்கூடாது. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல வாசனை அருமையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக வரணும். இப்போ பால் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற வைக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்தோம்ல, என்னென்ன நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட போகிறீங்களோ வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது செய்ய ஆரம்பிக்கும் போதே ஃப்ரூட்ஸை கட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கலர் மாறிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்போ நம்ம இதை ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆகணும். அது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்க போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம சேர்க்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சேன், ஃப்ரீசர்ல வைக்கல. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீசர்ல நிறைய திங்ஸ் இருந்ததுனால நான் வைக்கல. ஃப்ரீசர்ல வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour வச்சா போதும். அது நல்ல கூலிங் ஆயிடும் உங்களுக்கு. கீழே ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 1 hour வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போ நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இப்போ இதுல நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ தான் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போது இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொய்யாப்பழம், வாழைப்பழம், பொமக்ரானட், ஆப்பிள் எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூடவே நட்ஸ், முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுவே நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரதுக்கு இது கூட கொஞ்சம் செரி சேர்த்துக்கிறேன். டேட்ஸு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணது, சாக்லேட் ஜெம்ஸ் சாக்லேட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வித்தியாசமா இருக்கு. சாக்லேட்லாம் போட்டு இதே மாதிரி நீங்க சாக்லேட் சிரப் ஊத்தி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். வழக்கமா இல்லாம நம்ம நட்ஸ் சேர்த்திருக்கோம், ட்ரை ஃப்ரூட் சேர்த்திருக்கோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய இருக்கு. இந்த லாக்டவுன்ல அதெல்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே சமயம் இந்த COVID-19ல இருந்து ரொம்ப சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட சேனல்ல போய் கண்டிப்பா பாருங்க. சூப்பரான ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கு.